ஜெய் வாசவி. ஓம் நமோ நாராயணாய. இப்பொழுது நீங்கள் காணவிருப்பது நாமக்கல் வாசவி மகளிர் சங்கம் உறுப்பினர்கள் நடிக்கும் வீராணம் எஸ் சபரி இயக்கத்தில் காத்யாயினி கருணை. கலியுகத்தில் ஒரு நாள் ஒரு ஆசிரமத்தில் சுவாமிஜியிடம் தன் குறைகளுக்கு தீர்வு கேட்க ஒரு இல்லத்தரசி வருகிறாள். சுவாமிஜியிடம், சுவாமி, என் கவலைகளுக்கு தீர்வு காணவே வந்திருக்கிறேன். என் பெயர் சுமதி. சுமதி, உன் கவலைகள் அனைத்தும் நான் அறிவேன். உன் கணவருக்கு வேலை வேண்டும், உன் மகளுக்கு திருமண பாக்கியம் வேண்டும், உனக்கு நிம்மதி வேண்டும். இந்த அனைத்திற்கும் ஒரே தீர்வு, ஒரு விரதம். ஒரே விரதம். ஒரே விரதமா? அப்படி என்ன விரதம் சுவாமி? அந்த விரதத்தை பற்றி எனக்கு கூறி அருள வேண்டும். நிச்சயம் கூறுகிறேன். அதற்கு முன் இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடித்து அருள் பெற்றார்கள் என்று தெரிந்தால் நீ அதிர்ந்து போவாய். அப்படியா? கூறுங்கள் சுவாமி. திரேதாயுகத்தில் மகாலட்சுமியின் அம்சமான சாக்ஷாத் சீதாதேவி, துவாபர யுகத்தில் கிருஷ்ணனை மணக்க ருக்மிணி தேவி மற்றும் விருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபியர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமின்றி அந்த விரதத்தை பற்றி தெரிந்து கொண்டுதான் கலியுகத்தில் ஆண்டாள் பாவை நோன்பு என்ற அற்புத விரதத்தையே மார்கழி மாதத்தில் உருவாக்கினாள். பாவை நோன்பை கடைபிடித்தே பல கோடி மக்கள் பலன் பெற்றனர். பாவை நோன்புக்கே அவ்வளவு சிறப்பு என்றால் இந்த நோன்பு உருவாக காரணமாக இருந்த காத்யாயனி விரதத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்க வேண்டும். கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. காத்யாயினி விரதத்தை பற்றியும் காத்யாயினி தேவியை பற்றியும் மேலும் கூறுங்கள். நிச்சயம் கூறுகிறேன். கிருத்தயுகத்தில் விப்ரஜிதி என்ற ஒரு அசுரகுல அரசன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மகிஷ்மதி என்று ஒரு மகள் உண்டு. ஒரு நாள் விப்ரஜிதி மகிஷ்மதியிடம், மகளே மகிஷ்மதி, உன் நீண்ட நாள் முயற்சி பயன் தந்துவிட்டதா? ஆம் தந்தையே, பல வருடங்களின் முயற்சி, பயிற்சி, தவம், இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றேன். நல்லது, மிக்க மகிழ்ச்சி. என் மகள் நினைத்ததை முடித்துவிட்டால் மிகவும் பெருமையாகவும் கௌரவமாகவும் உள்ளது. நன்றி தந்தையே. தங்களின் வழிகாட்டுதலின் மூலமாகவே என்னால் இந்த நிலையை அடைய முடிந்தது. நம் அசுரகுலத்தில் பிறந்த ஆண்மகன்கள் வீர தீர பராக்கிரமத்துடன் தான் வலம் வருகின்றனர். என் மகளான நீ சிறந்த முயற்சியை செய்து நினைத்த வடிவத்தை எடுக்கும் நிலையை பெற்று பெண்ணாக இருப்பினும் மிகுந்த சிறப்பை பெற்றாய். உயர்நிலையை அடைந்தது என் பாக்கியமே. நான் உருமாறுவது மட்டுமல்ல தந்தையே, மற்றவர்களையும் என்னால் உருமாற்றம் செய்ய முடியும். தந்தையே, உங்களிடம் ஒரு விண்ணப்பம் கேட்கலாமா? உனக்கில்லாத உரிமையா? கேள் மகளே. நான் என் தோழிகளுடன் சில நாள் வெளியே உல்லாசமாக சென்று வரட்டுமா? எங்கே செல்கிறாய் மகளே? மந்தாரமலைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் தந்தையே. நீங்கள் அனுமதி கொடுத்தால் சென்று வருகின்றோம். தாராளமாக சென்று வாருங்கள். நன்றி தந்தையே. விப்ரஜிதியிடம் தன் மகள் அனுமதி பெற்று தோழிகளுடன் உல்லாச பயணத்திற்கு சென்றாள். மிகவும் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்த தோழிகள் இரவு தங்க இடத்தை தேடினர். இரவு நேரம் ஆகிவிட்டது. இங்கு எங்கே எப்படி தங்குவது? மகிஷ்மதி, நாம் காட்டிற்குள் இருக்கின்றோம். இங்கே தங்க இடம் எப்படி கிடைக்கும்? மகிஷ்மதி, அங்கே பார், ஒரு ஆசிரமம் உள்ளது. அங்கே இருக்கும் ஆசிரமத்தை பார்த்தாயே? உள்ளே ஒரு முனிவரும் இருக்கிறார், அதை பார்த்தாயா? இருந்தால் என்ன, நம் தோழி மகிஷ்மதி இருக்கிறாளே, அவள் அந்த முனிவரை விரட்டிவிட்டு நாம் அங்கு தங்க ஏற்பாடு செய்வாள். இது பாவமல்லவா? அவருடைய ஆசிரமத்திற்கு வந்து அவரையே விரட்டுவதா? மகிஷ்மதிக்கு ஏது பாவ புண்ணியம்? அவளுக்கு புதிதாக கிடைத்த வரத்தை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? அவள் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? சரியாக சொன்னாய். முனிவரை விரட்டி விடலாம். நான் எருமையாக மாறி உள்ளே சென்று அவரை விரட்டுகிறேன். மகிஷ்மதி தன் வரத்தை கொண்டு தன் உருவத்தை எருமையாக மாற்றிக்கொள்கிறாள். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? மகிஷ்மதி எருமையாக மாறி அந்த முனிவரை துன்புறுத்தினாளா? இது பெரிய விபரீதம் அல்லவா? பாவம் அல்லவா? அந்த ஆசிரமத்தில் யார் தவம் செய்து கொண்டிருந்தார்? பிறகு என்ன நடந்தது? சொல்கிறேன். அந்த ஆசிரமத்தில் சிந்துத்வீப முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த சிந்துத்வீப முனிவருக்கு கடும் கோபம் வந்தது.
அப்பொழுது ஓம் பிரம்மதேவாய நமஹ. கடும் கோபம் கொண்ட சிந்து துவீப முனிவர் மகிஷ்மதிக்கு சாபம் கொடுத்தார். மகிஷ்மதி, நான் பல ஆண்டுகளாக ஒரு உன்னதமான நோக்கத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். முடியும் தருவாயில் என் தவத்தை ஒரு நிமிடத்தில் களைத்து விட்டாய். என்ன பெரிய தவம்! எங்கள் அசுர வர்க்கம் செய்யாததா நீங்கள் செய்து விட்டீர்கள். முதலில் இங்கிருந்து வெளியேறுங்கள். நாங்கள் இங்கே இன்று இரவு தங்க வேண்டும். என்ன ஒரு அகங்காரம்! என் தவத்தை மகிஷி வடிவத்தில் வந்து கெடுத்தாய் அல்லவா? நீ காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே கடவாயாக. முனிவரே, என்னை சபித்து விடாதீர்கள். நான் செய்தது குற்றமே. என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? விளையாட்டுத்தனத்திற்கும் உன் அகங்காரத்திற்கும் இது சரியான சாபம்தான். தயவு செய்து என் செயலை மன்னித்து விடுங்கள். மன்னித்து சாபத்திற்கு உண்டான விமோச்சனத்தை அருளுங்கள். சாபம் கொடுத்ததுதான். அதை எப்பொழுதும் திருப்பி எடுக்க முடியாது. நீ என் தவத்தை கெடுத்தாய் அல்லவா? நீ தவம் செய்து கொண்டே இருப்பாயாக. என்று உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றதோ அன்று உன் சாபம் நீங்கப் பெறுவாய். ஒரு பக்கம் மகிஷ்மதிக்கு சாபம் கிடைக்க, அதே சமயத்தில் மற்றொரு பக்கத்தில் ரம்பா என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அந்த அசுரன் தவம் செய்து மிகுந்த பராக்கிரமத்துடன் ஒரு மகனை பெற வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். அவன் தவம் செய்த அதே மந்தாரமலையில் எருமை முகம் கொண்ட மகிஷ்மதி தவம் செய்வதைக் கண்டான். மகிஷ்மதியிடம் விவரம் தெரிந்து கொண்ட ரம்பா தான் பெற்ற வரத்தோடு இவளின் சாப விமோசன கதையும் தொடர்பு கொண்டதால் மகிஷ்மதியையே திருமணம் செய்து கொண்டான். ரம்பா கேட்டுக்கொண்டதன்படி வீரதீர பராக்கிரமத்துடன் மகிஷ்மதிக்கு மகிஷாசுரன் என்ற எருமை தலை கொண்ட ஒரு மகனும் பிறந்தான். சுவாமி, அசுரர்களுக்கு இவ்வளவு பராக்கிரமத்துடன் மகன் பிறப்பது ஆபத்தல்லவா? மிகவும் ஆபத்தே. அந்த எருமை முகம் கொண்ட மகிஷாசுரன் அவன் பராக்கிரமத்தைக் கொண்டு இந்திரன் முதலிய தேவர்களை துன்புறுத்தினான். அவன் முனிவர்களையும் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட மகிஷாசுரனை எப்படி வென்றார்கள்? யார் வென்றார்கள்? அதை தெரிந்து கொள்ளவே தேவேந்திரன் பிரம்மா மகாவிஷ்ணுவுடன் கைலாயத்தில் இருக்கும் சிவனிடம் சென்றார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாருங்கள் வாருங்கள், என்ன ஒரு அதிசயம்! தேவேந்திரன் வரும்பொழுதே பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் கூடவே அழைத்து வந்திருக்கிறாரே. சிவபெருமானே, மகிஷாசுரனின் நாட்டம் அதிகமாகிவிட்டது. எங்களையும் முனிவர்களையும் துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறான். மகிஷாசுரனின் தாயும் தந்தையும் பெற்ற வரத்தால் பராக்கிரமத்துடன் பிறந்தவன் அவன். போதாததற்கு மகிஷாசுரனும் தவம் செய்து அவனுக்கு சாகா வரத்தை போல் ஒரு பெரும் வரத்தை இந்த பிரம்மதேவனும் கொடுத்து விட்டார். என்னை குறை கூறாதீர்கள். நான் வரத்தை கொடுக்கும்போது மிகவும் கவனமாகவே கொடுத்தேன். சாகாவரம் கேட்கும் பொழுது அதை நான் மறுத்துவிட்டேன். ஆமாம், மறுத்து என்ன பயன்? ஒரு பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை கொடுத்து விட்டீர். பொறுங்கள் பொறுங்கள், உங்களுக்குள் வாதம் வேண்டாம். ஒரு பெண்ணால் மரணம் சம்பவிக்கும் என்றுதானே வரத்தை கொடுத்தார். கூடிய விரைவில் பராக்கிரமத்துடன் தேவி தோன்றுவாள். மகிஷாசுரனை வந்து வதம் செய்வாள். தீமைகளை அகற்றி உலகிற்கு நன்மை செய்ய விரைவில் ஆதிபராசக்தி காத்யாயனி தேவியாக நவதுர்க்கையில் ஒருவராக அவதரிப்பார். சுவாமி, அதற்கான நேரம் எப்போது வரும்? பொறு இந்திரா,
காத்யாயன முனிவர் மிகச்சிறந்த அம்பாள் பக்தர். தனக்கு குழந்தையாக அம்பாள் அவதரிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தவம் புரிந்து வருகிறார். இந்த கொடிய மகிஷாசுரனை அழிக்க நம் அனைவரின் சக்தியை ஒன்று திரட்டுவோம். அந்த பெரும் ஜுவாலையிலிருந்து தேவி தோன்றுவாள். இச்சம்பவம் காத்யாயன முனிவர் ஆசிரமத்தில் நடக்கும். ஆம் இந்திரா, காத்யாயனி முனிவர் ஆசிரமத்தில் தேவி உதிப்பதால் துர்க்கையின் ஸ்வரூபமான இவள் காத்யாயனி தேவி என போற்றப்படுவாள். சிவபெருமான் சொன்னது போல் ஒரு நன்னாளில் அம்பாளின் ஸ்வரூபமாக காத்யாயனி தேவி அவதரித்தாள். தேவியின் அவதாரம் சாதாரணமாக நிகழவில்லை. மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் என அனைவரின் சக்தி ஜுவாலையை கொண்டு காத்யாயனி தேவி அவதரித்தாள். தேவியின் சக்திக்கு வலு சேர்க்க சிவபெருமான் தனது திரிசூலத்தை அருளினார். மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை அருளினார். பிரம்மன் கமண்டலுவை அருளினார். இந்திரன் வஜ்ராயுதத்தை கொடுத்தார். இதுபோலவே அனைத்து தேவர்களும் தங்களுடைய சக்திகளை ஆயுதங்களாக கொடுத்து அம்பாளின் ஸ்வரூபமான காத்யாயனி தேவியின் சக்திக்கு பலம் சேர்த்தனர். இந்த சக்தியை கொண்டு அம்பாளின் ஸ்வரூபமான காத்யாயனி தேவி மகிஷாசுரனை வதம் செய்தாள்.
गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिनि किल्बिषमोषिनि घोषरते तनुजनिरोषिनि दितिसुतरोषिनि दुर्मदशोषिनि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिनि किल्बिषमोषिनि घोषरते तनुजनिरोषिनि दितिसुतरोषिनि दुर्मदशोषिनि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तकिटदों तगदकिटदों दृगुदकिटदिनिकिटदों जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तकिटदों तगदकिटदों दृगुदकिटदिनिकिटदों जगदों तदिं जगदों तदिं जगदों तदिं जगदों तदिं तगदिं तगणं तगमदरिदों तदों तनतदिं तदिं जनु तदिं तदिं तनतदिं तदिं गिजनि जनि 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 तगिटदिनि तजगु तदिनि तजगु जगु जगदों तगुदिगु जगदों तगुदिगु तानदिं तदिं तनगो तरान तानदिं तदिं तनगो तरान जगदों तगुदिगु जगदों तगुदिगु तानदिं तदिं तनगो तरान तानदिं तदिं तनगो तरान जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तकिटदों तगदकिटदों दृगुदकिटदिनिकिटदों जगदों तदगुदिगु जगदों तदगुदिगु जगदों तकिटदों तगदकिटदों दृगुदकिटदिनिकिटदों जगदों तदिं जगदों तदिं जगदों तदिं जगदों तदिं तगदिं तगणं तगमदरिदों तदों तनतदिं तदिं जनु तदिं तदिं तनतदिं तदिं गिजनि जनि 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 तगिटदिनि तजगु तदिनि तजगु जगु जगदों तगुदिगु जगदों तगुदिगु तानदिं तदिं तनगो तरान तानदिं तदिं तनगो तरान जगदों तगुदिगु जगदों तगुदिगु तानदिं तदिं तनगो तरान तानदिं तदिं तनगो तरान जरुरिं जं तनं तनं कं तजरुरिं जं तनं तनं कं तजरुरिं மகிஷாசுரனின் வதம் நடந்தேறியது. கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. இத்தனை தெய்வங்களின் சக்தியை கொண்ட காத்யாயினி தேவியின் கருணையை பெற வழி கூறுங்கள் சுவாமி. சுமதி, நான் கூறியது போல் காத்யாயனி விரதமே ஒரே வழி. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் தினமும் குளித்துவிட்டு
மண்ணால் காத்யாயனியை வடிவமைத்து விரதம் இருந்து பாடல்கள் பாடி பஜனைகள் செய்து வெண்ணெய் நெய்வேத்தியம் வைத்து காத்யாயனி தேவியை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். இதேபோல் துவாபர யுகத்தில் ஒரு முறை கோபியர்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்த போது कात्यायनी महामाये महायोगिन्यधीश्वरी नन्द गोपसुतं देवी पतिं मे कुरुते नमः। कात्यायनी महामाये महायोगिन्यधीश्वरी नन्द गोपसुतं देवी पतिं मे कुरुते नमः। कात्यायनी महामाये महायोगिन्यधीश्वरी नन्द गोपसुतं देवी पतिं मे कुरुते नमः। कात्यायनी महामाये महायोगिन्यधीश्वरी नन्द गोपसुतं देवी पतिं मे कुरुते नमः। देवी कात्यायिनी त्रिभुवन जननी देवी कात्यायनी त्रिभुवन जननी देवी कात्यायिनी त्रिभुवन जननी देवी कात्यायनी त्रिभुवन जननी परमेश्वरि भुवनेश्वरि हे जगज्जननी परमेश्वरि भुवनेश्वरि हे जगज्जननी देवी कात्यायिनी त्रिभुवन जननी देवी कात्यायनी त्रिभुवन जननी केशपाशधृतपिञ्चिका वितति सञ्चलन् मकरकुण्डलम् हारजालवनमालिका ललितमङ्गरागगणसौरभम् पीतचेलत्रथ काञ्चि काञ्चितमुदञ्चतं शुमनिनोपुरम् रासकेळि परिभूषितं तव गिरूपमीश कलयामहे तावदेव कृतमण्डने कलितकञ्जुलीककुचमण्डले गण्डलोलमणिकुण्डले युवतिमण्डले तपरिमण्डले अन्तरा सकलसुन्दरी युगलमिन्दिरारमण सञ्चरन् मञ्जुलां तदनुरासकेलिमयि कञ्चनाभसमुपाददा वासुदेव तव भासमानमिगरासकेलिरससौरभम् दूरतोऽपि खलु नारदागदितमाकलय्य कुतुकाकुला वेशभूषण विलास बेशल विलासिनी शतसमावृता नागतो युगपदागता वियति वेगतोत सुरमण्डली वेणुनाद कृततान दान कलदान राग गदियोजना लोभनीय मृदुपाद पाद कृततालमेलन मनोहरम् पाणि संवनित कङ्कणञ्च मुहुरं सलम्बित कराम्बुजम् शोणिबिम्बचलदम्बरं भजत रासकेलिरसडम्बरम् श्रद्धया विरचितानुगान कृततारतार मधुरस्वरे नर्तने दललिताङ्गहार लुलिताङ्गहार मणिभूषणे सम्मदेन कृत पुष्पवर्ष्मलमुन्मिषद्दिविशदाकुलम्
चिन्मये त्वयि निलीयमानमिव सम्मोहसबदूकलम्. துவாபர யுகத்தில் இப்படித்தான் கோபியர்கள் காத்யாயனி விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள். கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. இதேபோல் நானும் காத்யாயினி விரதம் இருந்தால் என் குறைகளும் தீருமா சுவாமி? நிச்சயம் தீரும். உன்னைப் போலவே துவாபர யுகத்தில் யசோதாவிற்கு ஒரு துயரம் நேர்ந்தது. அந்த சமயத்தில் யசோதா காத்யாயன முனிவரிடம் சென்றாள். துவாபர யுகத்தில் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் கம்சனை கொல்வதற்காகவும் தன் பெற்றோர்களை காப்பாற்றுவதற்காகவும் சென்று விட்டார். பிறகு பிருந்தாவனத்தில் இருக்கும் பலருக்கு கஷ்டங்கள் நேர்ந்தன. அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு காண யசோதா காத்யாயினி முனிவரிடம் வந்தார். சுவாமி, என் கணவரையும் கோகுல மக்களையும் எங்கள் உயிர் காக்கும் பசுக்கூட்டத்தையும் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கவலை வேண்டாம் யசோதா, நீ காத்யாயனி விரதம் இருந்தால் நிச்சயம் உன் கவலைகள் தீரும். அது மட்டுமில்லை, காத்யாயனி யார் என்று உனக்கு தெரியுமா? முன்பு ஒரு காலத்தில் எனக்கு மகளாக பிறந்தவள் துவாபர யுகத்தில் உனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? எனக்கு மகளாகவா? ஆம், மதுராவில் கிருஷ்ணர் பிறக்கும் போது உனக்கு பிறந்தது யோகமாயை. வசுதேவர் கிருஷ்ணரை உன்னிடம் வைத்துவிட்டு உன் மகளான யோகமாயையை எடுத்துச் சென்று விட்டார். அந்த யோகமாயையும் காத்யாயனி தேவியும் ஆதிபராசக்தியான அம்பாளின் அம்சங்கள்தான். அப்படியா சுவாமி? கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது. அம்பாளின் ஸ்வரூபமான காத்யாயனி தேவியை நினைத்து நீ விரதமிருந்தால் உன் குறைகள் தீரும். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இப்பொழுதே காத்யாயனி விரதத்தை தொடங்குகிறேன். யசோதா அந்த காத்யாயனி விரதத்தை அனுஷ்டித்து காத்யாயனி கருணையை பெற்றாள். நீயும் அதேபோல் காத்யாயனி விரதம் இருந்து பலன் பெற்று இன்புற்று வாழ்வாயாக. ஆஹா, ஆனந்தம் ஆனந்தம். இப்பொழுதே பலன் பெற்றது போல் உணர்கிறேன். நீங்கள் சொன்னபடி விரதம் இருந்து காத்யாயனி தேவியின் கருணையை பெறுகிறேன். ஆம், நீங்களும் காத்யாயினி தேவி விரதமிருந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று காத்யாயினி கருணைக்கு பாத்திரமாகுங்கள். நவராத்திரிக்கு நவ துர்க்கைகளையும் வணங்குவது உண்டு. அதில் 6ஆம் நாள் காத்யாயினி தேவியை தான் வணங்குகிறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த காத்யாயினி தேவியின் கருணை நாடகத்தை தான் இப்பொழுது நாம் கண்டுகளித்தோம். இந்த நாடகத்தை எழுதியது நாமக்கல் திருமதி பிரியா சுரேஷ், இயக்கியது வீராணம் எஸ் சபரி, நடித்தது நாமக்கல் மகளிர் சங்க உறுப்பினர்கள். இந்த நாடகத்தை பார்த்தவர்களும் கேட்டவர்களும் நடித்தவர்களுக்கும் தேவியின் கருணை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஜெய் வாசவி. திருமதி ஜிவிஆர் சாந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் கதை திருமதி பிரியா சுரேஷ், இயக்கம் வீராணம் எஸ் சபரி, தேவேந்திரனாக சாந்தி பாண்டுரங்கன், யசோதாவாக மோகனப்பிரியா, மகாவிஷ்ணுவாக சுமதி ஸ்ரீ, மகிஷ்மதியின் தோழிகளாக சுகன்யா, பத்மபிரியா, சுலோச்சனா, சுவாமிஜியாக ஸ்கந்தலட்சுமி, சிவனாக ராஜலட்சுமி, காத்யாயன முனிவராக யசோதா, மகிஷ்மதியாக தனலட்சுமி, பிரம்மாவாக உஷா, கிருஷ்ணனாக அனுபமா, காத்யாயனி தேவியாக சாகித்யா, இல்லத்தரசி சுமதியாக நந்தினி, மகிஷாசுரனாக ஸ்னேகா, விப்ரஜிதி ராஜாவாக பூர்ணிமா, சிந்துத்வீப முனிவராக அனிதா, கோபியர்களாக மீனாட்சி, ஷாலினி, வேதிகா, சர்வஷா, சஹஸ்ரா. காத்யாயினி கருணை நாடகத்தின் குரல்களாக சரண்யா, ரம்யா, சுகன்யா, ஜிவிஆர் சாந்தி, யசோதா, பிரியா சுரேஷ், தனலட்சுமி. ப்ரோமோ எடிட்டராக வர்ஷினி கிரண். ஆடியோ ரெக்கார்டிங் ஜெய் ஸ்போர்ட்ஸ் கிளப், அம்மாபேட், சேலம். நாடகத்திற்கு நிதி உதவி அளித்தது ட்ரஸ்ட் போர்டு தலைவர் திரு தாசப்ப செட்டியார், செயலாளர் திரு நந்தகுமார் செட்டியார், பொருளாளர் திரு ஏஎம்சி பிரபாகரன் செட்டியார், கௌரவ தலைவர் திரு எஸ் சுரேஷ் செட்டியார், சிறப்பு உறுப்பினர்கள் திரு தியாகராஜன் செட்டியார் மற்றும் திரு சரவணன் செட்டியார். வரலாற்றிலேயே முதல் முறையாக நாமக்கல்லில் நடக்கவிருக்கும் ஆன்மீக நாடகத்தை காண தவறாதீர்கள். மகளே மகிஷ்மதி, உன் நீண்ட நாள் முயற்சி பயன் தந்து விட்டதா? மகிஷ்மதி. ஆம் தந்தையே, இதனால் நினைக்கும் வடிவத்தில் ஆம் தந்தையே, பல வருடங்களின் முயற்சி, பயிற்சி, தவம், இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் மிக பெரிய பாக்கியத்தை பெற்றேன்.
ஆம் தந்தையே, பல வருடங்களின் முயற்சி, பயிற்சி, தவம் இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் மிக பெரிய பாக்கியத்தை பெற்றேன். இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றேன். மகிஷ்மதி தன் வரத்தைக் கொண்டு தன் உருவத்தை எருமையாக மாற்றிக்கொள்கிறாள். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? மகிஷ்மதி எருமையாக மாறி அந்த முனிவரை துன்புறுத்தினாளா? இது பெரிய விபரீதம் அல்லவா? பாவம் அல்லவா? அந்த ஆசிரமத்தில் யார் தவம் செய்து கொண்டிருந்தார்? பிறகு என்ன நடந்தது? ஓகே ரோல் கால தான் நல்லா வருது. சொல்லாம டேக் சொல்லாம எடுத்துட்டாரு. என் பெண்ணான நீ சிறந்த முயற்சியை செய்து நினைத்த வடிவத்தை எடுக்கும் நிலையை மூலமாகவே என்னால் இந்த நிலையை அடைய முடிந்தது. ஸ்லோ. நன்றி தந்தையே, தங்களின் வழிகாட்டுதலின் மூலமாகவே என்னால் இந்த நிலையை அடைய முடிந்ததுக்கு சொன்ன வழிகாட்டுதல் மூலமாகவே என்னால் இந்த நிலையை அடைய முடிந்தது. இந்த நிலையை நன்றி தந்தையே, தங்களின் வழிகாட்டுதலின் மூலமாகவே என்னால் இந்த நிலையை அடைய முடிந்தது. நான் வரத்தை கொடுக்கும் போதே மிகவும் கவனமாகவே கொடுத்தேன். சாகாவரம் கேட்கும் பொழுது அதை நான் மறுத்து விட்டேன். என்னை குறை கூறாதீர்கள். நான் வரத்தை கொடுக்கும் போது மிகவும் கவனமாகவே கொடுத்தேன். சாகாவரம் கேட்கும் பொழுது அதை நான் மறுத்து விட்டேன். சிந்துத்வீப முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த சிந்துத்வீப முனிவருக்கு கடும் கோபம் வந்தது. தோழி மகிஷ்மதி இருக்கிறாளே, அவள் அந்த முனிவரை விரட்டிவிட்டு நாம் அங்கு தங்க ஏற்பாடு செய்வாள். மகிஷாசுரனும் தவம் செய்து அவனுக்கு சாகாவரத்தை போல் ஒரு பெரும் வரத்தை இந்த பிரம்மதேவனும் கொடுத்து விட்டார். ஆம் தந்தையே, பல வருடங்களின் முயற்சி, பயிற்சி, தவம் இதனால் நினைக்கும் வடிவத்தை எடுக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றேன். பெற்ற வரத்தால் பராக்கிரமத்துடன் பிறந்தவன் அவன். காத்யாயினி கருணை ஆன்மீக நாடகம் காத்யாயினி தேவியின் கருணையால் மிகவும் அருமையாக நடந்து முடிந்தது. இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் நாமக்கல் வாசவி மகளிர் சங்க உறுப்பினர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஜெய் வாசவி. திருமதி GVR சாந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் கதை திருமதி பிரியா சுரேஷ், இயக்கம் வீராணம் சபரி, தேவேந்திரனாக சாந்தி பாண்டுரங்கன், யசோதாவாக மோகனப்பிரியா, மகாவிஷ்ணுவாக சுமதி ஸ்ரீ, மகிஷ்மதியின் தோழிகளாக சுகன்யா, பத்மபிரியா, சுலோச்சனா, சுவாமிஜியாக ஸ்கந்தலட்சுமி, சிவனாக ராஜலட்சுமி, காத்யாயன முனிவராக யசோதா, மகிஷ்மதியாக தனலட்சுமி, பிரம்மாவாக உஷா, கிருஷ்ணனாக அனுபமா, காத்யாயினி தேவியாக சாகித்யா, இல்லத்தரசி சுமதியாக நந்தினி, மகிஷாசுரனாக ஸ்னேகா, விப்ரஜிதி ராஜாவாக பூர்ணிமா, சிந்துத்வீப முனிவராக அனிதா, கோபியர்களாக மீனாட்சி, ஷாலினி, வேதிகா, சர்வஷா, சஹஸ்ரா, காத்யாயினி கருணை நாடகத்தின் குரல்களாக சரண்யா, ரம்யா, சுகன்யா, GVR சாந்தி, யசோதா, பிரியா சுரேஷ், தனலட்சுமி. ப்ரோமோ எடிட்டராக வர்ஷினி கிரண். ஆடியோ ரெக்கார்டிங் ஜெய் ஸ்போர்ட்ஸ் கிளப், அம்மாபேட், சேலம். நாடகத்திற்கு நிதி உதவி அளித்தது ட்ரஸ்ட் போர்டு தலைவர் திரு தாசப்ப செட்டியார், செயலாளர் திரு நந்தகுமார் செட்டியார், பொருளாளர் திரு AMC பிரபாகரன் செட்டியார், கௌரவ தலைவர் திரு S சுரேஷ் செட்டியார், சிறப்பு உறுப்பினர்கள் திரு தியாகராஜன் செட்டியார் மற்றும் திரு சரவணன் செட்டியார். வரலாற்றிலேயே முதல் முறையாக நாமக்கல்லில் நடக்கவிருக்கும் ஆன்மீக நாடகத்தை காண